வாங்க வாங்க. இங்கே திரும்புங்க கணக்கா கிழக்க திரும்புங்க அப்படியே திரும்புங்க. ஆட்டா கொஞ்சம் விடுங்க விடுங்க. அந்த கோயிலில் தான் பெட்ரோல். பாருங்க பாருங்க பார்ட்டி பண்ணி பக்கத்துல வர பாருங்க. ஹலோ பொக்கே பொக்கே பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் ரைட் டைம் எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கோயில மறைக்காம நாங்க வந்துட்டு இருக்காங்களா கொஞ்சம் மறைக்காம விட்டு எடுக்கலாங்க. இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உள்ள நம்பிக்கையின் காரண நிகழ்ச்சி இப்போது நடத்த இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து
அமைதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் புதிய புதிய இசை சுரங்கள் இசை உலகமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையாக இந்த இசை நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ புதிய சாதனை இங்கே இந்த மேடையில நிகழ்த்தப்பட இருக்கிறது. நாம் அனைவரும் அன்போடு அமைதியோடு இருந்து இசைஞானி அவர்கள் தன்னுடைய அந்த இருக்கக்கூடிய அனைவருக்குமே பின்னாடி காலை இருக்கைகள் ஏறத்தாழ 500 இருக்கைகள் இருக்கிறது. நீங்கள் வருகின்ற கூட நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக அவரை நம்ம இங்கே இருக்க வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நான் கூப்பிடட்டுமா? பாயிண்ட் அவுட் பண்ணட்டுமா? ப்ளீஸ்ங்க. அவ்வளவுதான். மக்கள் தாங்க, நம்ம ஆக்சுவலி யாருமே இல்லை. உங்களின் பலத்த கைத்தட்டல்களுக்கு எங்களுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக தெரிகிறது. இந்த விழாவிற்கு இந்த தமிழ் சினிமா பல்வேறு பரிமாணங்களில் இசை வடிவங்களாக ஆர்வி பர்மனுடைய ஆதிக்கம் தமிழர்களுடைய காதுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டிருந்த போது எங்கே தமிழ் இசை தொலைந்து हरिहर विचार स्तोत्रा कथमग्रपुण्य प्रभवती जननी जननी जगन्नी जननी जननी जगत्तारिणी परिपूर्णी जगत्तारिणी परिपूर्णी जगत्तारिणी
பொதுவாக ஒரு கம்போசிங் வந்து என்னுடைய ரூமில் இப்போது இந்த நான் கரூரில் என்டர் பண்ணதுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கணக்கு பண்ணிட்டு அவர் 5 படத்துக்கு முடிச்சிருக்கு. இந்த ஒரு படத்துக்கு நான் வெறும் போட்டு வந்து வசவதீஸ்வரர் காட்டி, அம்பாளை காட்டி, அவங்களையெல்லாம் காட்டி சிநேகன் வந்து ஒரு சரித்திரத்தில், திரையுலக சரித்திரத்தில் ஒரு உங்கள் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து ஒரு முதல் தடவையாக நடக்குது. பெரிய நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி என்ன நான் கதை சொல்ல போறியா இல்லை சிச்சுவேஷன் சொல்ல போறியா? ஐயா வணக்கம். சிச்சுவேஷன் என்ன சின்ன லைனில் சொல்லுங்க. அதில் எதை பண்ணலாம் என்னென்னு படத்துடைய முதல் பாடம். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணிக்கலாம் மேடையில் போட்டுக்காங்க. சினிமாக்காரங்க வழக்கம் நம்புறீங்களே இல்லையோ, பசுபதீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி நான் உட்காரோம். இன்ன வரைக்கும் நாங்கள் ஐயாட்ட சுச்சுவேஷன் சொல்லவே இல்லை, இதுவே சொல்லலை. எனக்கு கல்லூரார் மேலே உள்ள சத்தியம் இது. ஏன்னா நிறைய பேர் சினிமாக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு சும்மா வாசிட்டு போங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எங்கால ஐயா கிடையாது. எந்த நேரத்தையும் இசை மூச்சு வெளியில் வந்தாலும் இசை. ஒரு பிளான் பண்ற நிகழ்ச்சியில என்ன நடக்க போது எங்க 3 பேருக்குமே தெரியாது. ஐயா நம்ம படத்தோட கதாநாயகன் மான்குட்டி. இது ஒரு நரிக்குரு சமூகத்தை சேர்ந்தது. வந்து பெரிய கோயில்ல தேன் விற்கிறது. பெரிய கோயில் முன்னாடி தேன் விற்கிறது. அது பக்கத்துல உலகரிக்குன்னு அதே காலனியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அது ஊசி மணி பாசம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஒரு விருப்பம் உண்டு. ஆனால் இவர் தங்கச்சியே உயிரிழந்திருக்காரு. இப்போ ஒரு போட்டிக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இவரை தேன் நிற்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக்காக அதோட தேனை விட என்னோட மாலைகள் வந்து ரொம்ப உயர்த்தி இந்த நபருக்கு சொல்லி அது பார்த்தாங்க. அதை விட தேன் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி இவரும் இவர் சேர்ந்த ஒரு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து இருப்பாங்க. இது ஒரு இந்த தங்கச்சி திடீர்னு ஒரு நாள் காணாம அதை தேடி போறாரு. போகும்போது அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தேட போறாரு. அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்கூல் போனாரு, வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அந்த பொண்ணை போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்துச்சா சின்னக்கி, என் பேர் சின்னக்கி, வந்துச்சான்னு கேட்கிறாரு. இல்லை சின்னக்கி வரலையே, என்ன ஏன் தேடுறீங்கன்னா அதை மாற்றி டக்குன்னு, அதாவது காணாமல் போயிடுச்சுன்னு வந்து சொல்ல வேணான்றதுக்காக டக்குன்னு மாற்றி அதை எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிடுச்சு. இந்த பாய் பயில தான், முட்டா பயில தான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். நான் இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாயை காணாமல் தாய் நாய் அலையிற அளவுக்கு அலைஞ்சிருக்கேன். ஒரு 2 நாள் அப்படியே அலைஞ்சு தேடிட்டு அந்த சூழ்நிலையில இருந்தது. ஐயாவுடைய முழு பார்த்து இது 2வது சிச்சுவேஷன். ராட்னம் பார்த்து இது மாதிரி அதை தங்கச்சியை கூட்டிகிட்டு சனியாயிரம் சுற்றுவார் இவர். அப்புறம் வீட்டில் தங்கச்சி வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அம்மா மாதிரி, தாய் மாதிரி. வீட்டில் அம்மா அப்பா கிடையாது. அதனால அப்படி ஒரு உறவு விட்டு பிரிகிற சூழ்நிலையில் இந்த 2வது ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு அதோடைய உயிருக்கே ஒரு பிரச்சனை. அதே சமயத்தில் ஹீரோ அந்த வில்லன் தேடி வந்தது. அப்போ இவனுடைய ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு கத்தி சண்டை இதெல்லாம் தாண்டி இவன் வந்துட்டு இருக்கான். அங்கே வந்து நார்மல் ஆரம்பித்த பரதம் ருத்ரம் வரைக்கும் வந்து கடைசியில் இவன் வந்து எங்கள் ரீச்சார். ஃபைட்டும் பரதமும் சேர்ந்தோம். இதுதான் என் சிச்சுவேஷன். இதில் நீங்கள் என்ன நேரத்தில் இந்த படமே முடிஞ்சு போயிடணும். ரூமில் அந்த 5 சிச்சுவேஷனும் இங்கே போடுறது அவ்வளோ தூரம் நேரமும் அவ்வளோ தூரம் ஒவ்வொரு மூடும் சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால என்ன வருதுன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுறேன், எந்த டியூன் வருதுன்னு பார்க்கலாம். அந்த இந்த படத்துக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மணி பசுமணி
உள்ளத்திலே பாசமணி பாசிமணி பாசிமணி என் உள்ளத்திலே பாசமணி நீ நேசமணி என் நெஞ்சமணி உள்ளத்திலே பாசமணி பாசிமணி பாசிமணி என் உள்ளத்திலே பாசமணி பாசிமணி பாசமணி என் உள்ளத்திலே பாசமணி என் நேசமணி பாசமணி என் உள்ளத்திலே பாசமணி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல.
நீங்களாம் வேடிக்கை பார்க்கறதுனால அவரை கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. எனக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை, வஞ்சகம் இல்லாமல் கொடுத்துட்டேன். ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு, நம்ப முடியுமா? இதுதான் நம்ம ஐயா ராஜாவுடைய இன்னை வரைக்கும் அந்த தனித்தன்மைங்கிறது இது மட்டும்தான். உண்மையில ஐயா சொல்ற மாதிரி இன்னும் சரி அடுத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருப்பாரு. நான் வந்து ஐயாட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான் இருக்கேன். ஏன்னா இப்போ படத்தில் வந்து 5 சுச்சுவேஷன் வந்து அதுக்கான பாடல்கள் பண்ணுவோம் நம்ம. அது எப்பவுமே படத்துக்கான சுச்சுவேஷன். முதல் முறையாக வேர்ல்டுலேயே, அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேர்ல்டுலேயே வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்கிறது மட்டும் இல்லாமல் அது இந்த பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கிறது ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜராஜனை பற்றியான கதை. ராஜராஜனுடைய குரு வந்து கருவூர் சித்தர் அவர்கள். அவருடைய ஆசையோட வந்து இந்த படத்தை தொடரணும்னு ஐயாவுடைய ஆலோசனை தான் இது நடந்தது. அதனால இப்ப நான் என்ன செய்யணும், கருவூரார் பத்தியோ அல்லது பசுபதீஸ்வரர் ஐயா பத்தியோ ஒரு சிறப்பு பாடல் நீங்க இங்க கம்போஸ் பண்ணீங்கன்னா இது வரலாற்று நிகழ்வா இருக்கும். கண்டிப்பா நாங்க வந்து படத்தை நாங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பயன்படுத்தி படத்தை வெளியிடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வை உங்களை தவிர வேற யாராலையும் தொடங்கி வைக்க முடியாது. நீங்க தொடங்கி வச்சா நல்லா இருக்கும். இந்த டியூனை நீங்கள் கேட்டீங்க, இதுக்கு என்ன மாதிரியான ஆர்கெஸ்ட்ரா வரும், இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. அது இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ண போகிற அன்னைக்கு தான் இதுக்குரிய ஆர்கெஸ்ட்ரா என்ன ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது சொல்லி அவங்கள வரவழைச்சு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பாடலுக்குரிய ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். அதை ரெக்கார்ட் உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நான் விளக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. ஒரு ரூமுக்குள்ளேயே தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க இல்லையா, என்னுடைய ரூமுக்குள்ளே வந்து வேறு யாரும் வர முடியாது. ஒரே டைரக்டர் மட்டும் வருவார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார். டைரக்டர் மட்டும் வந்து கதையை சொல்லிட்டு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டால் சிச்சுவேஷன் சொன்னார்னா பாட்டு போடுவேன். அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னு கேட்பேன். அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுவார், அதுக்கு ஒரு பாட்டு போடுவேன். அந்த பாட்டு பிடிக்கலைன்னா அதுக்கு ஒரு 5-6 டியூன் வேறு டியூன் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரியெல்லாம் நடந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதே கிடையாது. இதில் கூட்டணி என்படி நடந்தது பார்த்தீங்களா, எல்லாரும் சொல்கிறாங்க அவருடைய கூட்டணியில் நல்லா இருக்கும், இவருடைய கூட்டணியில் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கு கிடையாது. நம்ம எப்போது தனி தான். எதுக்கும் நமக்கு கவலையும் கிடையாது. கடவுள் இருக்கவே நான் மேலே பார்த்தா வாங்கணும், மேலே பார்த்தா கீழே பார்த்தா மண் இந்த தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் கூட்டணி மண்ணில் நடக்குது இல்லை. இவ்வளோ தூரம் நான் கார் அங்கேயே நிற்கலாம் கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் இந்த கரூர் மண்ணில் என்னுடைய காலடி படாத இடம் கிடையாது. 1965 நான் சுற்றிருக்கிறேன். எல்லாம் என்னுடைய காலடி படாத இடமே கிடையாது. அதனால இன்னைக்கு தான் நான் புதுசாக நடக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அன்றைக்கே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி 1960 தான் பார்த்துங்க. இப்போ இன்னைக்கு 60 வருஷம் ஆகி போச்சு, 55 வருஷம் ஆகி போச்சு. 15-17 வயசுல இந்த பக்கம்லாம் அமராவதி யாத்திரை வந்து எத்தனை வாட்டி குடிச்சிருக்கேனோ
அதனால கரூர் மக்களே எனக்கு புதியவர்கள் அல்ல, கரூரும் எனக்கு புதிய மண் அல்ல. அது என்னுடைய மண் தான், என்னுடைய மக்கள் தான். பேருக்கு தான் நான் எல்லாமே ஐயா தான். அவர் சொல்ல மாட்டாங்க, அவரும் எல்லாமே. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு படம் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான இது எல்லையே கிடையாது. எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கலாம். ஆனா என்னால எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனா அப்ப நான் மீண்டும் கேட்கிறேன், ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு. நான் வந்து சம்பளம் பேச மாட்டேங்கிறேன், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மனசு தாங்க. இன்னைக்கு நான் வந்து நான் எத்தனை மில்லியன் வேணாலும் செலவு பண்ணுறேன். ஏன்னா அந்த ஐயா கூட இருக்கிறாருங்கிற அந்த ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிறுத்திருக்கு. நிச்சயமா இது ஒரு உலக தமிழர்களுக்கு பற்றிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று படமா இது நடக்கும். என்ன நடக்கும் கடவுள் நினையாம என்ன நடக்க போகுது? பசுவதீஸ்வரன் எழுது. உன்னை நினைக்காமல் என்ன நடக்கும், நான் என்ன நினைக்காமல் பசுவதீஸ்வரன் எழுது. உன்னை நினைக்காமல் என்ன நடக்கும், நான் என்ன நினைக்காமல் என்ன செய்வது? பசுபதீஸ்வரா உன்னை நினைக்காமல் என்ன நடக்கும்? பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை மண்ணை புகழை விரும்பிடும் என்னை பொன்னை புகழை வாத்தியார் பாடினார். பொன்னை உயர்வை புகழை என்னை கவலைகள் தின்ன நின்னை சரணடைந்தேன். ஈஸ்வரா சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று ஞானை சரணடைந்தேன். பசுபதீஸ்வரா உன்னை நினைக்காமல் என்ன நடக்கும்? என்னென்ன கோலங்கள் மண்ணில், என்னென்ன மாயங்கள் மாந்தரில், என்னென்ன கோலங்கள் மண்ணில், என்னென்ன மாயங்கள் மாந்தரில், அத்தனையும் கண்டு நான் பித்தனாகி போன பின் பித்தம் தெளித்தே திருவடிக்கு ஆளாக்கு உன்னை நினைத்தார். என்னென்ன கோலங்கள் மண்ணில், என்னென்ன மாயங்கள் மாந்தரில், அத்தனையும் கண்டு நான் பித்தனாகி போனது பித்தம் தெளித்தனை திருவடிக்கு ஆளாக்கு பசுவதீஸ்வரா உன்னை நினைக்காமல் என்ன நடக்கும்? என்னுடைய இசை குழுவோட நான் வந்து நான் சீரியஸ் நடத்த போகிற மாதிரியான ஒரு ஏமாற்றி ஐயா கிட்ட வேற என்ன கேட்கலாம்? ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு சாங், ஒரு அம்மா சாங், ஒரு அம்மா சாங், அம்மா சாங். இதயம் ஒரு
இதில் வாழும் இசையே மலராய் நாடும் சூட்டுவே இதயம் ஒரு கோடி அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் இசையே மலராய் நாடும் சூட்டுவே ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்னுமே உயிரின் ஜீவனாடியே நாகம் தாடமானே உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதியதில்லை ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதியதில்லை எனது ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் காமம் தேடும் உலகிலே நாதம் என்னும் தீபதா நாத தியாகராஜர் நாத தியாகராஜர் பூனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார் என் பாடலின் ஜீவன் எதுவோ எனது ஜீவன் நீதான் என்றும் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் இசையே மலராய் நாடும் சூட்டுவே திரு வீரகுமார் சுரேஷ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரு சிநேகன் அவர்களுக்கும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம் சார்.